நீ மேடையில பேசுற சீமான தானே பாத்திருக்க, நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லல. அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வச்சா 6 மாசத்தில் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். ஆனா நீ தப்பிச்சு நினைக்கிறத, அவர் ஏதோ உயிர் நயம் பேசுறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப மனிதநேயவாதி போல இருக்கு. அவர் என்ன ஸ்டாலின் அப்பாங்கிறாரு, உதயநிதியை தம்பிங்கிறாரு, செந்தில் பாலாஜி தம்பிங்கிறாரு, விஜய தம்பிங்கிறாரு. டேய், தப்பு பண்ணவை எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வந்தா வீரப்ப என்ன பண்ணாரோ அதுதான்டா நடக்கும். இவரை தங்கம்ங்கிறது, இவர் என்ன கேரியரோட உச்சத்தை ஓதிட்டு என்ன உச்சம்? டேய், நாங்க தாண்டா யூடியூபோட உச்சம், எங்க அண்ணன் தாண்டா அரசியலோட உச்சம், நீ ஒரு சொச்சம். என்ன உச்சம்? ஒரு கேரளாவில் சேர்ந்த அண்ணன் பிரியதர்சன், ஒரு கேமராமேன் பிரியதர்சனுடைய மகள் கல்யாணி, அந்த பொண்ணு நடிச்ச படம் 450 கோடிக்கு ஓடி இருக்கு. அதாண்டா இன்னைக்கு தமிழ் சினிமா கேரளா சினிமாவோட உச்சம். கல்யாணி பிரியதர்சன் தாண்டா உச்சம், சும்மா உச்சம். பார்த்து எழுதி படிக்கும் போதே 1000 தப்பு. நாங்கள் நடைக்கு சாத்தியப்பட்டதை செய்ய மாட்டோம். அது நடைக்கு சாத்தியம் ராஜா, நடைமுறைக்கு சாத்தியம். நடைக்கு சாத்தியமா? நடைக்கு கால் மட்டும் தான் சாத்தியம். நாமக்கல் வாயில வரல. நாமக்கல் பிற்படுத்தப்பட்ட, என்ன பிற்படுத்தப்பட்டவா? எழுதி வச்சு படிக்கும் போது 80 தவறுங்க. சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகனம், சென்னை மகாணம். பாதிக்கப்பட்டுள்ளா, பாதிக்கப்பட்டுள்ளருக்கு பாதிக்கப்பட்டுள்ளர். நாமக்கல்னாலே நமக்கு தெரியும், நாமக்கல்னாலே லாரிக்கு பாடி கட்டுறதுதான். சங்கரன் கோயில் நமக்கு தெரியும், பிரியாணி தான். கோயில்பட்டு கடல் மிட்டாய் தான். சாத்தூர்னா சேவு தான். திண்டுக்கல்னா பூட்டு தான். மதுரைனா மல்லி தான். தகடூர்னா அதிகமான் தான். ஓசூர்னா பெங்களூர்னா பியர் தான். இது எல்லாருக்கும் தெரியாது பேரு. நாமக்கல்னா முட்டை தான். நீ கூமுட்டைங்கிறது உலகத்துக்கே தெரியும். நாமக்கல் முட்டை, அது பேசுற நீ ஒரு கூமுட்டைன்னு உலகத்துக்கே தெரியும். நாமக்கல் முட்டைன்னு இவர் சொல்லுமா, இது ஒரு எக் சிட்டி, இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப். என்ன நீ அரசியல் பேச வந்தியா இல்ல எங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்க வந்தியா? உனக்கு தெரியாதுன்னா நீ வீட்டுல உட்காந்து பயிற்சி எடு. அதை எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு அத நாங்க எங்களுடைய கொள்கை விளக்கங்களை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில செல்வம், ஐயா செல்வம் முடியாது சொல்லுவோங்க. அப்பா எப்படி சிக்கிருக்கம் பாருங்க. நம்ம மறுபடியும் நீங்க தாவேக்காக்கு ஆட்சி அமைப்பீங்களா? மறுபடியுமா? ஏற்கனவே ஆட்சி அமைச்சிட்டாங்க கனவுல. இவர் முதலமைச்சர், அதை வச்சு நான் உள்துறை அமைச்சர், புஷியானந்த் பொதுத்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு விளங்கிடும்டா, நாடு விளங்கிடும். மரம் ஓட்டு போடுமா, மலை ஓட்டு போடுமா, ஆடு மாடு ஓட்டு போடுமா? 60 ஆண்டு காலமாக இங்க மஞ்ச குளிச்சதுனால வந்த நக்கலு அடே நீங்க தோண்டி புறத்தினதுலாண்டா என் மக்களுக்கு அது பாடம் எடுப்பதற்காக அண்ணன் இந்த மாநாடுகளை நடத்துகிறார். எல்லோரும் தேர்தல் வேலை செய்கிறார்கள், நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் தேசத்தை காக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் வேலை செய்தவன் அரசியல்வாதி, தேசத்தை காப்பவன் தான் தலைவன். தேசத்தை காக்கின்ற தலைவன் வந்திருக்கிறார். அதை இனிமேலும் நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். அன்பான மக்களே, ஐயா வீரப்பன் அவர்கள் 2007 அவர் வாழ்க்கையை பதிவு செய்த போதே நான் எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு நடக்கிற இந்த இழி நிலைகளை. அண்ணனுக்கு தெரியும், நடிகன் பின்னாடி போறாண்டா, இருட்டுல முதலமைச்சரை தேடுறாண்டா, இந்த தமிழனுக்கு எப்படா அறிவு வரும் என்று கொந்தளிப்பார் வீரப்பன் அவர்கள். அந்த தொடரில் அவர் வாழ்க்கை வரலாற்றிலே வருவான், வராமலா போயிடுவான், இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒருவன் வருவாண்டா என்று சொன்னார். அண்ணன் வந்திருக்கிறார். நீ யாரெல்லாம் இழந்திருக்கிற? பிரபாகரனை இழந்திருக்கிறாய். தேசிய தலைவர் பிரபாகரனை நான் இழந்தோம், தமிழரசனை இழந்தோம். இன்னும் இருப்பது ஒரே வாய்ப்புத்தான், முழிச்சுக்க. இந்த மலைகளை காப்பது, இந்த மண்ணை காப்பது, நீர்வளத்தை காப்பது, எல்லாவற்றையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காப்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். என்னோட அப்பா எனக்கு இல்லைங்க. ஆனா ஒரு விஷயம், நான் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் மக்களை நினைச்சு வேதனைப்படுறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு கர்நாடகால தண்ணி கேட்டு இன்னும் 2 நாள் முன்னாடி கூட ஒரு லாரி டிரைவரை ஒரு கன்னட சங்கம் அடிச்சிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனதெல்லாம் எரியும். ஒரு அவருடைய பெண்ணா ரொம்ப வலியும் வேதனையும் வரும். அப்பெல்லாம் எத்தனை நாட்கள் என் தந்தை இல்லை என்று நான் ஏங்கி இருக்கிறேன், அழுதிருக்கிறேன். அதை விட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என் தந்தை இல்லையே என்பதுதான் என்னுடைய வலி வேதனை எல்லாம். அதை பார்க்கும் போதெல்லாம்
இன்று அந்த விஷயத்தை சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் கையில் எடுத்து நடத்துவது நான் மிகுந்த, இந்த கட்சியில இருக்கிறதுக்கு நான் மிகுந்த புண்ணியத்தையும் பெருமையும் படுகிறேன். என் தந்தையின் ஆத்மாவுக்கான தேவையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷத்தில் இந்த கட்சியில் இருக்கிறேன். காண்டுட்டு இருக்கிற அத்தனை பேருமே ஆந்திராக்காரங்க. இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு தொழில்கள், தொழிற்சாலைகள், படிப்பு, கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள் அத்தனையுமே ஆந்திராக்காரங்க கையில இருக்குது, இல்ல இந்திக்காரங்க கையில இருக்கு. நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்றோம்? போய் அவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறோம். மான ரோஷம் வெக்கம் வரணுமா இல்லையா? வெறி வரணுமா இல்லையா? உன்னோட மண்ணில் ஒரு பாகத்தை, ஒரு மலையை வெட்டி இல்லாம ஆக்குறான். அவன் எப்படி நீ சொந்த ஊர்ல இருந்துட்டு இல்லாம விடுற? ஒரு வீரனுடைய மகளா இருந்து உன்னை நான் கேள்வி கேட்கிறேன். என் தந்தை குரல் கொடுத்தார், காப்பாற்றினால். ஒவ்வொருவரும் மாறுங்கள். பெரியப்பா பிரபாகரனாக மாறுங்கள், தந்தையார் வீரப்பனாராக மாறுங்கள், மனதளவில் மாறுங்கள், சித்தப்பா செந்தமிழன் சீமானாக மாறுங்கள். யோசியுங்கள். வீரம் என்பது எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல, என் பிறப்பிலே அது கொடுக்கப்பட்ட ஒன்று. தலைவன் என் அண்ணன் சீமான் நேருக்கு நேர விவாதத்துக்கு வந்து பார், நிக்க முடியாதடா. முனைவர் பட்டம் தான் அவன் எங்க அண்ணன் வாங்கவில்லை, அதில் முதிர்ச்சியானவர். நாம் தமிழர் கட்சி புள்ள யாராவது ஒரு நீங்க வந்து PhD ஆய்வோட நீங்க எடுக்கலாம். அண்ணன் சீமானும் சூழலிலும் அப்படிங்கறத ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பேச்சுகள் பேசியிருக்கிறார், அவ்வளவு தரவுகளோடு இருக்கிறார். சோலைக்காடு என்பது இந்த நேட்டிவ் வெஜிடேஷன், இந்த யூனிக் வெஜிடேஷன். உலகத்தில் அப்படி ஒரு காடு இல்லை. இந்த மேற்கு மலை தொடர் குன்றுகளில் தான் அந்த காடு இருக்கிறது. அந்த காட்டை பற்றி தி பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், வனத்துறை உயர் அதிகாரிக்கு கூட அது குறித்து நாலேஜ், அறிவில்லை. ஆனால் அன்னை தமிழ் சமூகத்தின் அடிமை வரலாறை மீட்டெடுத்து அரசியல் விழிப்புணர்வு செய்யக்கூடிய என் அண்ணன் சீமானிடம் அது செல்லாதப்பா. அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இருக்கிறார். நீங்க பாப்பீங்க அண்ணன் இந்த கூட்டத்தில் பேசுறது. நீங்கள் இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் ஒன்றுதான் இருக்கிறது, அதிகாரம் தேவை. ஆற்று மண்ணை அள்ளுகிறான். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 3 அடிக்கு மேல் அள்ளக்கூடாது என்றால் இவன் 30 அடிக்கு அள்ளுகிறான். எல்லா நேட்டிவ் வெஜிடேஷன், இந்த மண்ணுக்கான பூர்வக்குடி, தொல்குடி, மரங்கள், இனங்கள், காடுகள், மலைகள் அத்தனை அழிக்கப்படுகிறது. ஒண்ணு மிஞ்சாது உனக்கு. ஏன்? உனக்கு இனப்பற்று இல்லை, உனக்கு மொழி பற்று இல்லை. உன் பற்று எல்லாம் இந்த சாதி மத சினிமா போதையில் இருக்கிறது. அது பற்றல்ல, தமிழ் தேசிய இனத்தை அழிக்க வந்த புற்று. ஸ்டெர்லைட்டா கொண்டு வா தமிழ்நாட்டில், அணுக்கழிவா போட்டு போத தமிழ்நாட்டில், எல்லாம் குப்பை தொட்டியாக மாறிக்கொண்டு இருக்கிற தமிழ்நாடு. யாரப்பா இதை சுத்தம் செய்வார்? சமரசம் இல்லாமல் தேர்தல் அரசியலுக்கு சமரசம் இல்லாமல் சண்டை போடக்கூடிய ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் தானடா இதை காப்பான். வரையமனுக்கு இருக்கான். அலங்கார பேச்சு அல்ல, அடி வயிற்றில் எரிந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம். நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாய் மாற்றம் ஒன்றுதான் மாறாத சொல்லி என்கிறான் மாமேதை மார்க்ஸ். அந்த ஆகச் சிறந்த மாற்றத்தை இந்த நிலத்தில் நாங்கள் இறப்பதற்குள் அண்ணன் சீமான் தலைமையில் அந்த மாற்றத்தை நாங்கள் அடைந்தே தருவோம்.